எல்லாருமே கேட்டரிங் இது எல்லாருமே வந்து 2 நாள் இவங்க முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த 2 நாளுக்கு நம்ம எவ்வளவு நாள் பின்னாடி வேலை செய்யறங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இவங்க அதை கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் குவாலிட்டி இது ரெண்டையும் கம்பேர் பண்றது இல்லைங்க. இப்ப இருக்க பசங்க என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் போயிட்டு வரப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல பார்கெயின் பண்ணாலும் நம்ம அவுட்புட்டை வந்து குறைக்க முடியாது. 3 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் பார்த்தா எனக்கு சாப்பாடு தீர்ந்து சாப்பிட முடியாது. பட் ஃபீல்டு இப்படிதான், நம்ம சூஸ் பண்ண ஃபீல்டு இப்படிதான். அவங்களோட லைஃப் டைம்லயே வந்து ஒரு டைம் தான் கல்யாணம் நடக்குது. அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கட்டும்ங்கிறது தான் என்னோட ஆசை. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு பாருங்க, நிறைய ரீல்ஸ் எல்லாம் போறீங்க. ஆடி மாசத்துலயும் சேர்ந்து போக ராஜா. இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் டெக்கரேஷன், போட்டோகிராஃபி, கேட்டரிங் இது எல்லாருமே எல்லா நாலேஜும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா அவங்க லைஃப் டைம்ல ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அவங்களால வந்து இதை டக்குன்னு புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. அந்த குழப்பத்துல தான் அவங்க வந்து எப்படி பண்றது, இது என்ன பண்றதுன்னு தெரியாமதான் ரொம்ப நம்மள இவங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் பண்றாங்க. அவங்க தப்பு சொல்ல முடியாதுங்க. உண்மையா சொல்ல போனா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து யதார்த்தமா சொல்லிடுறாங்க, எங்களுக்கு டெக்கரேஷன் ஃபீல்டு பத்தி பெரிய அனுபவம் இல்லை, ஸோ நீங்க பார்த்து பண்ணிருங்க, எப்படி நீங்க சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றப்போ நமக்கு என்னன்னா இவ்வளோ வெள்ளந்தியா இருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கு நம்ம விழுந்து பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும். ஒரு சில பேர் என்னன்னா சொல்ல மாட்டாங்க, அதை அவங்க மனசுல வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியுற மாதிரி நம்ம போட்டு கொஸ்டின் கார்னர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா சொல்ல போனா என்னன்னாங்க, நம்ம ஃபீல்டு வந்து பெரிய ஃபீல்டு. நம்ம ஃபீல்டு போட்டோகிராஃபி எல்லாருமே கேட்டரிங் இது எல்லாருமே வந்து 2 நாள் இவங்க முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த 2 நாளுக்கு நம்ம எவ்வளவு நாள் பின்னாடி வேலை செய்யறங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நம்மளது டே 1 ஸ்டார்ட் பண்றது எப்போ அப்படின்னா 3-4 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கஸ்டமரை பாத்துறோம். நம்ம ஒரு டேட்ல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கறதுல குறியா இருக்கிறோம். அதாவது 3 ஃபங்க்ஷன் ஷார்ப்பா எடுத்து நல்லா ஷார்ப்பா பண்ணி கொடுக்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். பட் இதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 80% ரெகுலேட்டர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு 20% வந்து அவங்க கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறாங்க, அவங்களால முடியறது இல்ல. நம்ம டே 1 நம்ம என்னைக்கு கஸ்டமரை பாக்குறோமோ அன்னையில இருந்து நம்மளோட ஒர்க் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் டிசைன் ஃபைனலைஸ் பண்றோம், அவங்களுக்கு கோட் கொடுக்குறோம். அவங்க கோட் கொடுத்து அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எங்கெங்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறதுங்கிறது கஸ்டமர் தெரியறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் வந்து கடைசியா பணம் கொடுத்தா போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த டிசைன் பழைய டிசைனா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பெயிண்டிங் பண்ணி ரீஒர்க் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். புதுசா இருந்துச்சுன்னா நம்ம எந்தெந்த வெண்டர்ல போடணும்னு சொல்லிட்டு ஆங்கில் ஒர்க்கோ, லேத் ஒர்க்கு, கார்விங் ஒர்க்கு இது எல்லாம் பக்கம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்து அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல நம்ம வந்து வைக்கணும். லேபருக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு பேர் வேணும், நமக்கு இவ்வளவு பேர் லேபர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேபருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஃபிளக்ஸ் ஒர்க் பண்ணணும், ஃபிளவர் நம்ம எவ்வளவு ஆர்டர் போடணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் அட்வான்ஸ் அமௌண்ட் நம்ம பண்ணணும். இது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலைக்கு வந்து நம்ம என்னென்னு கேட்டு எல்லாமே ஆர்டர் போட்டுப்போம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்றாங்க, மாலையை லாஸ்ட் மினிட்ல மாத்துறாங்க. பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குற தயாராக தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன அட்வான்ஸ் பண்றோமோ அதை முதல்ல நம்ம பண்ணி வச்சிடறோம். நம்ம கேட்கற மாதிரி நம்ம கடைசியில போட்டு கொடுத்துடுறோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ப்ராசஸ்ல வந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் கஸ்டமருக்கு தெரியுதா? தெரியல இல்லைங்க. லாஸ்ட் மினிட்ல மாணவர் சொன்னீங்கன்னா அதையும் பிரச்சனை தான். ஆனா டிசைனியே லாஸ்ட் மினிட்ல ரொம்ப யோசிக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து இப்படி அவுட்புட் வரும்ன்றத நம்ம டைரக்டா போய் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சிலர் பண்ற தப்புனால நீங்க சொன்னீங்க 80ல 20 அந்த 20% தான் எல்லாத்தையும் அதே அதுவும் நம்மளையும் அஃபெக்ட் பண்ணுறீங்க. அது எப்படி நம்ம லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் எவ்வளவு வெக்டிக்காக இருக்கு? ஆமா, லாஸ்ட் மினிட்ல டிசைன் சேஞ்ச் பண்ணாலும் ஹெக்டிக் தான், லாஸ்ட் மினிட்ல மாலை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு ஹெக்டிக் தான். பட் நம்ம என்னன்னா டே நைட்ல நம்ம ஏதோ பண்ணி கொடுக்கணும் தான் நம்ம வந்து பண்றோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா பண்றப்போ கண்டிப்பா வந்து நீட்டா வந்து நம்ம பண்ணணும் தான் பண்றோம். பட் அது கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட் மினிட்ல சொன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்க சொல்றதை தவிர்த்துட்டாங்கன்னா இன்னமே நமக்கு பெட்டரா கொடுக்க முடியும். அது ஒரு இது இருக்கு. இது இல்லாம இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெட்டிங் ஃபீல்டு வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா கொண்டு வந்து வச்சு எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நான் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லும்போது அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. அது என்னப்பா எல்லாத்தையும் கொண்டு வர்றீங்க, திரும்ப நீங்களே எடுத்துட்டு போயிட்டீங்களே, இதுக்கு இவ்வளவு காசு அப்படிங்கிறாங்க.
ஆனா அது வந்து அது அந்த இடத்துல அரேஞ்ச் பண்றது எவ்வளவு கஷ்டம். ஒரு டிசைனுக்கு ஒரு மண்டபத்துல நம்ம ஒரு டிசைன் பண்ணிருக்கோம், அதை போட்டோ எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதை வேற மண்டபத்துல வேற சைஸ்ல பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மண்டபம் 40 ஃபீட் மண்டபத்துல இருந்து 60 ஃபீட்டுக்கு மாறினாவே அதோட டைமென்ஷன் மாறும்போது ஹைட் மாத்தோம். நீங்க வித்து அதிகம் பண்ணும்போது ஹைட் மாறும். ஏன்னா நீங்க இழுத்த மாதிரி போயிடும். அப்போ அதுக்கான ரீஒர்க் எல்லாமே பொருளுக்கான ரீஒர்க் இருக்கு. அதுல ஒவ்வொரு சின்ன சின்ன நுவான்சஸும் நம்ம கரெக்டா பார்த்து பண்றோம். அது பண்ணும்போது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஆனா மோஸ்ட்லி இந்த கஸ்டமர்ஸ் யாரும் இதை பண்றது இல்லைங்க. இந்த மாதிரி செய்யறது இல்லைங்க. இந்த லாஸ்ட் நாள் வந்து எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு விஷயம் பேசுறாங்க. அதுல தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க வரும்போது அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம், நம்ம வந்து இவங்க நல்ல பேர் வாங்கணும் பண்றதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. கஸ்டமர் மோஸ்ட்லிங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம கல்யாணம் நம்ம நல்லபடியா பண்ணணும், இவங்ககிட்ட கொடுத்தா நம்ம நல்லபடியா இருக்கும், இது யாரும் வந்து ஒரு குறை சொல்லிடக்கூடாது, எந்த டைம் டிலேவும் இருந்துடக்கூடாதுங்கிறது கஸ்டமரோட நம்ம. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க வந்து இப்போ ஒரு பிரைஸ் வந்து ஒரு 1 lakh போட் பண்றீங்க ஒரு வெட்டிங்க்கு. அந்த 1 lakh வந்து நீங்க கஸ்டமர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டுல இவங்க மட்டும்தான் வச்சு நீங்க பேசியிருப்பீங்க. நீங்க கல்யாணம் முடிஞ்சு போயில வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நான் கஸ்டமருக்கு நான் என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு நான் எல்லாமே இப்ப என்ன கொடுக்குறேனோ அது எல்லாமே வந்து நான் கொடுத்துட்றேன். நான் வந்து நெக்ஸ்ட் டே நான் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்குறப்போ நான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க அப்ப சொல்லுங்க. அப்படிங்கிறப்போ எதுவுமே இல்லைங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன 1 lakh கோட் பண்ணுமோ 1 lakh கொடுக்குறாங்க. சோ இது நம்ம என்னன்னா மத்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நீங்க நேச்சுரல் ஃபிளவர் யூஸ் பண்ணீங்களா, ஆர்டிபிஷியல் யூஸ் பண்ணீங்களா, அதுக்கு ஏன் இவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிறது புரிதல் இல்லாம ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 5,000 குடிப்பா 10,000 குடிப்பான்னு சொல்றாங்க. அதுக்காக ஏதோ ரெண்டு பேசுவோம், பேசினா அப்புறம் எல்லாத்துல பேர் வந்து பேசினா இதுக்காக எங்களுக்காக ஆர்கன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் என்னன்னா இது உண்மையாலுமே அவங்களும் தப்பு இல்ல. ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 20% இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அளவு குத்து மதிப்புல ஒரு ரேட்டை சொல்லிட்டு கடைசியில கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ட்ரிக்டா கொடுக்குறோம். இந்த டிசைனுக்கு நம்மளால 1 lakh கிட்ட பண்ண முடியுங்கிற அமௌண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். அதுல இருந்து நமக்கு 1000 ரூபாய் குறைச்சாங்கனாலும் நம்ம மனசு வந்து அதை ஏத்துக்காது. அது கஸ்டமருக்கு வந்து புரிய வைக்கணும். அதுல வந்து கண்டிப்பா அதுக்கு நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அதையும் ஓவர் கம் பண்றது சிரமம். எப்படி முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் டேட்ல விசிட்டர் சீசன்ல பாத்துட்டீங்கன்னா நைட்டு தூக்குங்கிடும். அந்த தூக்குங்கிட்டு எப்படி நான் வேலை செய்யும் போது நீங்க ரொம்ப நாளா ஃபீல் இருக்கீங்க. நாங்க இப்போ வந்து 4-5 வருஷம் ஆச்சு. இந்த லைஃப் லாங் இது இப்படியே போயிருமான்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இது எப்படி நான் இது பண்றீங்க? இது வந்து கண்டிப்பா நம்ம பேசி ஆகணுங்க. நான் நிறைய ஒரு டெக்கரேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து அட்டாக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி அவங்க இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னன்னா நம்ம வந்து தூக்கம் என்டையரா வந்து இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு கிட்டத்தட்ட 2 நைட்டு சுத்தமா தூங்காம 3 பகல் சுத்தமா தூங்காம இடையில ஏதோ 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் கண்டஸ் அந்த நாட்கள் உண்டுங்க. அந்த அன்னைக்கு நம்மளால கார் ஓட்ட முடியாத சூழ்நிலை தான் நம்ம கார் ஓட்டுறோம். வேற வழியே இல்லை. நம்ம வந்து அந்த கண்டினியூஸ் முகூர்த்தத்துல நம்ம அந்த மாதிரி பையனை வச்சு நம்ம பின்னாடியே நம்ம எல்லா பக்கம் போயிட்டு இருந்தா தான் நம்ம எல்லா பக்கம் கொடுக்க முடியும். இது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இதை நம்ம ப்ராப்பரா பார்க்கல அப்படின்னா நம்ம தொழில் மட்டும் தான் பண்ணிருப்போம், கடைசியில ஹெல்த் இருக்காது. இது ஒரு பெரிய டிராபேக். வெட்டிங் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்றதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். இது நீங்க ஜென்ரலா சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படா அந்த தொழில எப்படா நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்க, எங்கனால 10 மணிக்கு மேல தூங்காம இருக்க முடியாது. ஆனா நம்ம 3 நாள் நம்ம தூங்காம இருக்க முடியும். ஏன்னா நம்ம லைக் பண்ணி புடிச்சு எடுத்த ஃபீல்டு இந்த ஃபீல்ட். சோ எதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்மளோட மனம் எதை நோக்கி போகுதோ அதை நம்மளால திருப்தியா பண்ண முடியும். இது நம்ம மனம் வந்து இதை நோக்கி போயிருக்கு, நம்ம பண்றோம். சாஃப்ட்வேர்ல இருக்கவங்க சாஃப்ட்வேர் நோக்கி போறாங்க, டே அண்ட் நைட் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்து வெட்டிங் ஃபீல்ட வந்து பர்ஃபெக்டா பண்ணணும்னு நம்ம வந்து ஆர்வத்தோட இருக்கிறனால நம்ம இதை பண்ண முடியும். பட் அதே சேம் டைம் நம்ம ஹெல்த்தை பாத்துக்கணும். நம்ம இல்லைனாலும் கஷ்டம். ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மண்டபத்துல சாப்பிடுற சாப்பாடு நம்ம என்னதான் இதுவா இருந்தாலும் தூக்கம் கட்டப்ப நம்ம எல்லாமே ஒண்ணு சேரும். எல்லாம் நம்ம ஹெல்த்தை பாத்துக்கலன்னா சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம 3 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் பார்த்தா அங்க சாப்பாடு தீர்ந்து சாப்பிட முடியாது. நம்ம சாப்பாடுறதுக்கான தேட்டங்கள் எண்ணங்களே இல்லாத அளவுக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அது நிறைய பேருக்கு அது புரியுது, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது புரியுது. பட் ஃபீல்டு இப்படிதான், நம்ம சூஸ் பண்ண ஃபீல்டு இப்படிதான். ஆனா இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க, உட்கார்றாங்க.
அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டை பத்தி பேசுறது 2 பேருக்குமே தயக்கம் இருக்கு. ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணாலும் அந்த பட்ஜெட்ல எதுக்கு எவ்வளவு போர்ஷன் ஒதுக்கணும், இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ், இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு தெரியறது இல்லைங்க நம்ம கஸ்டமருக்கு. அது எவ்வளவு எப்படி அது கரெக்ட் தான். அதாவது என்னன்னாங்க, நம்ம எல்லாமே வந்து எஜுகேட் பண்ணலாங்க, கஸ்டமர் எஜுகேட் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு ஃபேமிலியில வந்து அவங்க 2 பேரும் வந்து பையனும் வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் வந்து ஒரு முடிவு பண்ணி கல்யாணத்தை ரெடி பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து எங்க பட்ஜெட் 2 பேரும் சேர்ந்து ஒரு 20 lakhs செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபம் எடுக்கணுங்க. அதாவது ஒரு 2 லட்சத்துக்குள்ள மண்டபம், ஒரு 2 லட்சத்துக்குள்ள டெக்கரேஷனு, ஒரு 2 லட்சத்துக்குள்ள போட்டோகிராஃபி, இது இன்னும் இதெல்லாம் இல்லாம ஹிடன் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கு. ஏசி விடணும்னா ஏசிக்கு அவங்களுக்கு பில் வரும், லைட்டிங் தனியா வரும். இந்த மாதிரி நிறைய ஹிடன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அவங்க சீரி சாமானங்கள் எல்லாம் இருக்கும், காமன் எக்ஸ்பென்சஸ்ல ஜுவல்லரி வாங்கணும், மற்றது எல்லாமே நிறைய இருக்குங்க. அதாவது நம்ம வந்து ஒரு டெக்கரேஷன் மட்டுமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இதை பார்த்து நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள இவ்வளவு வருஷமா இருந்ததுல நம்ம அனாலிசிஸ் பண்ணது என்னன்னா, அவங்க பட்ஜெட் கம்மியா வச்சிருக்காங்க, ஆனா போய் பெரிய மண்டபத்துல புக் பண்ணிடுறாங்க. 5 லட்சம் ரூபா கொடுத்து மண்டபத்தை புக் பண்றாங்க. அந்த 5 லட்சம் ரூபா மண்டபத்தை கொடுக்குறப்போ அதுக்கு மேல 2.5 லட்சம் ரூபா வந்து அவங்களுக்கு வந்து மண்டபத்தோட எக்ஸ்பென்சஸே வரும். கண்டிப்பா. சோ அப்போ 7.5 லட்சம் ரூபா அதுக்கே போயிருச்சு. அப்போ நீங்க இத்த சொட்டு மண்டபம் புக் பண்ணல, 100 அடி 80 அடி ஸ்டேஜ்ல புக் பண்ணல, டெக்கரேஷன் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்களால பண்ண நினைச்சாங்கன்னா முடியாது. அது கஸ்டமருக்கு புரியுறது இல்லை. அப்போ ஒரு 3 லட்சம்ங்கிறது மினிமம் காஸ்ட் டெக்கரேஷனுக்கு அவங்க வந்து ஒதுக்கி ஆகணும். அத்தை சொட்டு மண்டபத்துல 3 லட்சம் டு 5 லட்சம் ரூபா அவங்க ஒதுக்கணும். போட்டோகிராஃபி அப்போ அது நல்லா வரணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்கும் ஒரு 3 லட்சம் ரூபா செலவாகும். ஃபுட்டுக்கு வந்து அவங்க எவ்வளவு மெம்பர்ஸை கூப்பிடுறாங்களோ அதுதான் கணக்கு. பட் இந்த மாதிரி போகையில ஃபுட்டுக்கும் ஆவரேஜா ஒரு 400 ரூபாய் இலக்கிங்கிறது வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்கப்புறம் மண்டபத்தை போய் புக் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. எடுத்த உடனே போய் ஏதோ ஒரு மண்டபத்துல கட்டிட்டு நான் செலவு குறைக்கணும்னு நினைச்சு வந்து நம்மகிட்டையும் பார்கெயின் பண்றாங்க, போட்டோகிராஃபர்ட்ட பார்கெயின் பண்றாங்க, கேட்டரிங் கார்ட்ட பார்கெயின் பண்றாங்க. எந்த இடத்துல பார்கெயின் பண்ணாலும் நம்ம அவுட்புட்டை வந்து குறைக்க முடியாது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே ஒரு புரிதல் கொடுக்கணும். நம்ம யாரு கல்யாண சொந்த வந்ததுலயோ ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ கல்யாணம் உறுதி வச்சுனாலும் நம்ம இதை ஓப்பனா சொல்லலாம். இந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ எல்லா விஷயம் ஓகேங்க. அந்த நம்ம பட்ஜெட் பேசுறது அப்பா அம்மாட்ட பேசணும், ஒன்னு ஒருத்தர்கிட்ட டிசைன்ஸ் பேசணும். அப்பா அம்மா வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அந்த அதை மீறி போக முடியாது. இவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். எப்படின்னா 2 பேர்த்தையும் எப்படிங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரேஷன் கேப் தாங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துல வந்து அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள பையனும் வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்ப இருக்க பசங்க என்னன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் போயிட்டு வரப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் வந்ததுக்கு அப்புறம் ஸோ பேரண்ட்ஸோட பட்ஜெட் 1 lakh இருக்கும், பையனோட பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 5 lakhsக்கான டிசைனா இருக்கும். ஸோ இதை மேட்ச் பண்றது வந்து நமக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கு. ஸோ இதுல என்னன்னா நம்ம தெளிவா அவங்களுக்கு புரிய வச்சோம். அதாவது அப்பாவோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும்னா இவ்வளவுதான் நம்ம போக முடியும், இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் போக முடியும். ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டிசைன்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அப்பாவோட பட்ஜெட்ல நம்ம பண்ணலாம். நீங்க புதுசா ஒரு யூனிக்கான டிசைன் போனீங்கன்னா எங்களுக்கு அதோட மெட்டீரியல் காஸ்ட்ல இருந்து எல்லாமே வர்றப்போ எங்களுக்கு அந்த 5 lakhsன்றது வந்துடும். அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிதல் தான் கொடுக்கணும். பட் கஸ்டமர் என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட பட்ஜெட் ஒரு 2.5 lakhs வச்சுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கு டிசைன் ஒரு டிசைன் அனுப்புறாங்க. ஆனா அந்த டிசைன் வந்து 10 லட்சத்துக்கான டிசைனா தான் அனுப்புறாங்க. அதுல யாரு கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க இதை என்ன நினைக்கிறீங்க? ஆனா அது பண்ணி தர முடியுமா நம்ம ஃபீல்டுல? ஆனா நம்ம ஃபீல்ட்ல அப்படி பண்ணவே முடியாதுங்க. அது ஒரு சிலர் எப்படிதான் அந்த பட்ஜெட் எடுக்கிறாங்க அது யோசிச்சு பார்த்தா எப்படிதான் இதுக்கு ஓகே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டே பாத்துட்டீங்கன்னா அங்க நம்ம காமிச்சதுக்கும் அவங்க காமிச்சதுக்கும் இதுவே சம்பந்தமே இருக்காது. அத அவங்களும் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அதை கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் குவாலிட்டி இது ரெண்டையும் கம்பேர் பண்றது இல்லைங்க. இதுல இருந்து என்னன்னாங்க, அதாவது என்னன்னா கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து அந்த பிரைஸிங் மட்டும் தான் விற்க முடியும், அதோட கம்மியா விற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு பெரிய டெக்கரேட்டர் ஒரு 10 lakhsக்கு ஒரு இதுல போட்டிருக்காங்க, மண்டபத்துல போட்டிருக்காங்கன்னா அதை கொண்டு வந்து 5 lakhsக்கு பண்ண சொன்னோம்னா 100% யாருனாலையும் பண்ணி தர முடியாதுங்கிறது கஸ்டமர் புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா யாரு கம்மியா கொட்டேஷன் கொடுக்குறாங்க கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டேல அவுட்புட் இருக்காதுங்க. எண்ட் ஆஃப் த டே அவுட்புட் இருக்காங்கன்னா லாஸ்ட் நாள் ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா அதை மாத்திரக்கான சான்ஸே இருக்காதுங்க. என்னோட சஜஷன் என்ன, யார் வேணாலும் எப்படி பண்ணலாங்க. பட் நாம வந்து எத்திக்கலா நடந்து கொண்டு என்னன்னா நம்ம எத்திக்ஸ் 100% ஃபாலோ பண்ணி தான் நம்ம தொழில் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இதுக்கு இவ்வளவுதான் வருங்கிறது நம்ம முதலே சொல்லிடணும். இந்த அவுட்புட் வராதுன்னு சொல்லிடணும். அந்த ஆர்டர் நம்ம கேன்சல் ஆனாலும் பரவாயில்லைங்க. நமக்கு என்னன்னா குவாலிட்டி தான் முக்கியம் அப்படிங்கறத வந்து 100% நம்ம வந்து கரெக்டா இருந்தோம்னா ஃபர்ஸ்டே அவங்கள்ட்ட எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம்.
ஆனா இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு லேட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அப்புறம் முடியலன்னு சொன்னா வருத்தப்படுறாங்க. அதாவது இல்லைங்க அந்த டேட் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன நான் ஒருத்தான் சொல்லி வச்சிருந்தேன். நான் என்ன சொல்லுவேன்னா நான் 2000 ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டாவது பண்ணிட்டீங்கன்னா நாங்க டேட்டை பிளாக் பண்ண முடியும். ஏன்னா 3 நாள்ல நாங்க அந்த டேட் பிளாக் போச்சுன்னா எங்களுக்கு சிரமம். அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம எங்களால வந்து டேட்டை ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் வேற யாரையும் கொடுத்துட்டா முடியலன்னு சொன்னா சங்கடப்படுறாங்க. இது எப்படிங்க என்னங்க பண்றது? ராஜா, இது என்னன்னாங்க, நல்ல பீக் முகூர்த்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மண்டபமே புக் ஆயிருது. அப்போ நமக்கும் வந்து எது ஃபர்ஸ்ட் வருதோ அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் புக் பண்ணி ஆகும். கண்டிப்பா நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்து கடைசியில் அவங்க வேற யாராவது டெக்கரேட்டர் போயிட்டாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் போயிடுறாங்க. அதே நீங்க சொன்னீங்க ஒரு 2000 rupees அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மலாம் வந்து வில்லேஜ் இருந்து வந்தனால நமக்கு அந்த அட்வான்ஸ் கொடுத்தாவே அட்வான்ஸ் நினைச்சுக்கிறோம். ஆனா நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 20,000 அட்வான்ஸ் பண்ணா கூட வேற டெக்கரேட்டர் போறது பர்சன்டேஜ் 1 or 2% இருக்குது. கண்டிப்பா சோ அதெல்லாம் கம்மி தான். பட் நாம ட்ரெஸ் பண்ற மாதிரி அவங்களும் நம்மள ட்ரெஸ் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணி தரணும். பட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆனா மட்டும்தான் நம்ம வந்து வேற ஆர்டர் எடுக்காம இருக்கும். கண்டிப்பா அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன் நம்ம பண்றதுக்கு டிலே பண்றாங்க அப்படின்னா நம்ம எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை எடுத்தோம்னா, நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 365 daysல நமக்கு ஒரு 60 முகூர்த்தம் தான் இருக்குதுன்னா அதுல நம்ம எவ்வளவு பண்ண போறோம் நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம கிடைக்கிறத நம்ம புக் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு நான் சொல்றேன்னாங்க, கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பா நாலேஜ் வேணும். அதாவது நம்ம எந்த போட்டோகிராஃபர் விட்டாலும், எந்த டெக்கரேட்டர் விட்டாலும், எந்த கேட்டரிங் விட்டாலும், நம்ம கல்யாணம் வச்சுட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், யாரோ ஒருத்தர் ட்ரஸ்டபிலிட்டியா நம்பி இது எல்லாத்தையும் புக் பண்ணிடணும். அவங்க அதை டிலே பண்ணிட்டே வர்றதுனால நல்ல நல்ல போட்டோகிராஃபர், டெக்கரேட்டர், கேட்டரிங் அவங்க மிஸ் பண்ணிட்டே போற மாதிரி தான் பீக் முகூர்த்தத்துல எல்லாம். ஸோ யாரு கல்யாணம் வச்சாங்கனாலும் நம்ம சொந்தத்திலேயே வச்சாலும் நம்ம சொல்லிடலாம், நீங்க எங்கிட்டே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, யார்கிட்ட கொடுக்குறீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா நீங்க புக் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம நம்மளே எஜுகேட் பண்ணலாம். ஆனா நான் இதுல வந்து ஒரு தீர்க்கமா இருக்குங்க. நமக்கு வந்து என்னன்னா கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்மகிட்ட தான் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரி பையனும் பொண்ணும் வந்து ஒரு டிசைனை வந்து லைக் பண்ணி வராங்க, நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும் அவங்களோட பட்ஜெட்டுக்கு அப்படின்னா மட்டும் தான் நான் கமிட் ஆகும். இல்லைன்னா நான் கமிட்டே ஆகுறது இல்லை. ஏன்னா வருஷத்துல, அதாவது அவங்களோட லைஃப் டைம்லயே வந்து ஒரு டைம் தான் கல்யாணம் நடக்குது. அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கட்டும்ங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதே டிராவல் பண்றீங்க. அது இருக்கிறதுனாலதான் அந்த ஆர்டர் மூலியமா ஆர்டர் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் மட்டும் நம்பி இருந்தோம்னா நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆர்டருக்கு வந்து ஆர்டர் வர்றது மட்டும் தான் நமக்கு வந்து பெனிஃபிட். மார்க்கெட்டிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறது விஷயம் இல்லைங்க. நம்ம பண்ண வேலையிலிருந்து வேலை வந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்து க்ரோ ஆக முடியும். ஒரு பர்சன்டேஜ் அதுதானுங்க. பட் கஸ்டமருக்கு ஒரு நாலேஜ் வேணும். நம்மளும் வந்து எந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்றாங்களோ அதை புக் பண்ணிக்கணும். ஆனா எல்லாம் ஓகேங்க. நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்றோம். இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பசங்க எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா தான் முடிக்கிறோம். அதை முடிக்கிறதோட ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா, அவங்க வந்து நமக்கு பொண்ணாகட்டும் மாப்பிள்ளையாகட்டும், பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு சந்தோஷமா நமக்கு வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு அந்த மனநிறைவு, அதுதான் நம்மளை அடுத்தடுத்து நகர்த்தி கூட்டிட்டு போகுது. அது எப்படிங்க இருக்கு அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கு? நீங்க அந்த நேரத்துல நான் எப்படி சொல்லுவேனாங்க, நம்ம மணி டஸ் நாட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குங்க. அதாவது வேலை செய்யறப்போ ஒரு 1000, 2000, 10,000 அந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம லாவிஷா செலவாகுது, இந்த டிசைனோட அவுட்புட் அப்படிதான் இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துறோம். அதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல 5 மணிக்கு பொண்ணு மாப்பிள்ள மேல ஏறிட்டு சூப்பரா இருந்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த நைட்டு ஒரு நாள் தூங்காம வேலை செஞ்சது எல்லாமே நமக்கு எங்க ஓடுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கஸ்டமர் ஒரு 4-5 பேர் நமக்கு ஒரு ஃபீட்பேக் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கார்ல டிரைவ் பண்றப்போ இருக்கிற ஒரு ஆனந்தம், அது வந்து எங்கேயுமே கிடைக்காது. இப்ப கூட அப்படியே பேசி எனக்கு அது ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. கண்டிப்பா. ஸோ இது கண்டிப்பா வந்து உணர்வுபூர்வமா இந்த வேலையை ரசிச்சு செய்யறவங்களுக்கு 100% இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுதான் நமக்கு தேவைங்க. அதாவது பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா அவங்க எல்லாரும் யாரெல்லாம் நம்ம டிசைன் பாக்குறப்போ உட்காந்துருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பியா ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு பெரிய பிசினஸோட சக்சஸ் நான் நினைக்கிறேன்.